Hey guys, welcome back to the channel. நீங்க பார்த்திருக்கிறது எங்க சேனலோட. ஸோ இனி இந்த பில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தார் ராக்ஸ் AX7 உடைய ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹர்மன் கார்பன் உடைய ஒரு 9 ஸ்பீக்கர் சிஸ்டம். ஸோ இந்த 9 ஸ்பீக்கர் சிஸ்டம்ல 6 ஸ்பீக்கர்ஸ் வந்து மெயின் ஸ்பீக்கர்ஸா கொடுத்துருக்காங்க. செமல 2 மெயின் டோர் ஸ்பீக்கர்ஸ் ஃப்ரண்ட்ல, அதுக்கப்புறம் 2 பேக் டோர், அதுக்கப்புறம் 2 சீல் மவுண்டட் மேல, அதுக்கப்புறம் 2 ட்வீட்டர்ஸ் அந்த ஃப்ரண்ட் டோர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஹேண்டில் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு சப்வூஃபர்ஸ் பின்னாடி கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை ஸ்பீக்கர்ஸையும் 4 சேனல்ல ஸ்பிட் பண்ணி ப்ராப்பரா அலைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல ஒரு சில முக்கியமான அல்கோரிதம்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 வகையான அல்கோரிதம். ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை. இந்த கிளாரிஃபைங்கிறது நீங்க எந்த ஆடியோ கோடாக்கோ என்ன கம்ப்ரஷன் டெக்னிக்ஸ் போட்டு உங்க ஆடியோவை நீங்க அதுல அப்லோட் பண்ணாலும் சரி, அதை நீட்டா அனலைஸ் பண்ணி ரெகக்னைஸ் பண்ணி ப்ராப்பரா பீட் எங்க, வோக்கல்ஸ் எங்க, எந்த இடத்துல இறங்கணும் ஏறணும் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அந்த 4 சேனல் சிஸ்டம்ல ஸ்பிட் பண்ணி அந்த 9 ஸ்பீக்கர்ஸ்க்கும் ப்ராப்பரா அலைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, வெஹிக்கிள் உடைய நாய்ஸ் காம்பன்சேஷன், அதாவது வெளியே இருக்கக்கூடிய நாய்ஸை வந்து உள்ள வந்து எந்த அளவுக்கு வர விடாம நீட்டா அதையும் அலைன் பண்ணி அந்த 9 ஸ்பீக்கர் சிஸ்டம்க்கு அலைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, 3 செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு செட்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடியோ சவுண்ட். இந்த ஸ்டூடியோ சவுண்ட் கிட்டத்தட்ட நீங்க ஒரு வீட்ல ஃபுல்லா ஸ்பீக்கர்ஸ் வச்சு சரௌண்ட் பண்ணிட்டு இந்த சவுண்ட் ப்ரூஃப் எல்லாம் போட்டு எப்படி நீங்க சாங்ஸ் கேட்பீங்களோ, ஸோ அதே ஃபீல், அவ்வளோ கிறிஸ்ப், அவ்வளோ கிளாரிட்டி உங்களுக்கு அந்த கேபின் ஃபுல்லாமே அது கவர் ஆகும். அண்ட் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவாண்டம் லாஜிக். ஸோ இந்த குவாண்டம் லாஜிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிக்னல்ஸை குவாண்டம் லெவல்ல ஸ்பிட் பண்ணிக்கிட்டு அதை இந்த 9 ஸ்பீக்கர்ஸ்லையும் 3D மூலியமா அந்த கேபின் ஃபுல்லா பண்ண வைப்பாங்க. ஸோ அதனால ஈச் அண்ட் எவ்ரி சிக்னல்ஸ் வந்து அழகா டிஸ்ட்ரிபியூட் ஆகி அது எல்லாமே நம்ம ஸ்பீக்கர்ஸ்க்கும் நம்ம இயர்ஸ்க்கும் நல்லா நீட்டா கேட்குற மாதிரியும் கிறிஸ்பா பண்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால சூப்பரா இருக்கு சவுண்ட் சிஸ்டம். இது ஏன் AX7L மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AX5Lக்கும் AX3Lக்கும் MX5க்கும் அவ்வளோ டிஃபரன்சஸ் இருக்கு. நிறைய ஃபீச்சர்ஸ் ஒவ்வொன்றையும் கட் பண்ணி தான் இந்த ஃபைனல் AX7L மட்டும் தான் எல்லாமே காம்பேக்டா வச்சு பக்காவா பண்ணியிருக்காங்க. ஸோ யாரா இருந்தாலும் நீங்க AX5L எடுக்கணும்னு நீங்க நினைச்சாலுமே உங்களால அதுல வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டீங்க. AX7L போனீங்கன்னா மட்டும்தான் ஃபுல் சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. அதுல எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து AX7L கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன ஃபீச்சர்ஸ், அதெல்லாம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இது எல்லாமே நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து நான் போடுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.